அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெருப்பத் தொடாத தொட்டா சுடுன்னு சொல்கிறது அறிவுரை. அந்த அறிவுரையை கேட்காம தொட்டு சுட்டு அதுக்கப்புறம் பட்டறிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே நம்மளை பற்றி யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்குமே பட்டு தான் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நானும் பட்டு தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பட்டதை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை கேட்டு நீங்கள்லாம் துளிர்த்துக்கங்க, பட்டு போயிடாதீங்க. இப்படி பட்டுன்னு பேசுகிறேன் அப்படின்னு பேசாதீங்க. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நண்பர்களே, நான் சொல்கிற அறிவுரைகள்லேருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் பண்ணி ரிஸ்க் எடுத்து பட்டதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா காலம் போயிடும், காசும் போயிடும், எல்லாமே விரயம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போது பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். இந்த நியூ டெக் இந்தியா அப்படின்லாம் ஒரு கம்பெனி இருக்குது. அதெல்லாம் 50,000 ஷேர் 60,000 ஷேர்லாம் வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? 65 காசு 70 காசுக்கு அந்த ஸ்டாக் வாங்கின உடனே 5 பைசா 10 பைசா குறைஞ்சிரும். சரிங்களா? நீங்களும் 6 மாதம் வச்சு பார்ப்பீங்க, 1 வருஷம் வச்சு பார்ப்பீங்க. நம்மலாம் எப்போ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கை வாங்குவோம், எப்போ இளைஞர்களாக இருக்கிறோமோ அப்போ தான் வாங்குவோம். சரிங்களா? வாங்கி வச்சுட்டு நமக்கு பொறுமையெல்லாம் இருக்காது. 10 வருஷம் உங்களால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? 10 வருஷம் வெயிட் பண்ணாலும் அந்த கம்பெனி ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. கம்பெனி சரியான பென்னி ஸ்டாக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜங்காக தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஒரு பிஸ்னஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்மளாக ஒரு ஆசை, 50,000 ஷேர் வச்சுருக்குறோம், 50 பைசா கிடைக்கிது, 50,000 ஷேரில் ₹1 கிடைச்சா ₹50,000 லாபம், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். நம்ம சரி வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி நம்மளுடைய பொறுமை ஆசை அடங்குற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருப்போம். 6 மாதம் பார்ப்போம், 1 வருஷம் பார்ப்போம், 1.5 வருஷம் பார்ப்போம். எப்படியும் வாங்கின ப்ரைஸில் இருந்து ஒரு 15 காசு 20 காசு நட்டமாக தான் இருக்கும். இல்லை அதை விட அதிகமாக நட்டமாக இருக்கும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவோம். இப்படி தான் எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கில் போய் மாட்டிக்கிறாங்க. நானும் மாட்டியிருக்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ஸ்டாக்கில் அந்த 50 காசு மட்டும்தான் லாஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லாஸு கிடையாது. 1.5 வருஷத்துக்கு வட்டி போட்டு பாருங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காசும் லாஸ்ட்டு. ஸோ பென்னி ஸ்டாக்கு பக்கம்லாம் போய் பட்டு தான் திருந்தணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியமில்லாத ஒரு விஷயம். பென்னி ஸ்டாக்கெல்லாம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நான் உங்களுக்கு மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப்பே வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுலேயுமே நிறைய ஜங்க் இருக்குது, ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கே போகாதீங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு உங்களை உணர்ந்து நிறையா காசு சம்பாரித்ததுக்கப்புறம் ஒரு போர்ஷனை பெட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா சம்பாரிச்சிட்டிங்க, நிறையா காசு இருக்குது, குஷன் இருக்குது. பீட்டர் லிஞ்சோடைய ஒன் அப்பான் அந்த 2 புக்கு இருக்குது, பீட்டிங் த வால் ஸ்ட்ரீட்டா, பீட்டிங் த ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒன் அப் வால் ஸ்ட்ரீட்டா சம்திங் 2 புக்கு நம்ம சொல்லியிருக்கேன்ல. அந்த புக்கு மாதிரிலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பெட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே. எடுத்தோடனே ஒன்றுமே தெரியாது, பெருசாக ஒரு மெச்சூரிட்டி இல்லை, நாலேஜும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பக்கம்லாம் போகாதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய அறிவுரை. அதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, அங்கே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்கள் பேஸ்கெட்டுக்குள்ளே வாங்கி போடுறீங்களோ அந்த ப்ராடக்டை எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை வாங்கிக்கங்க அப்படிம்பாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்க தான் ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, எவ்வளோ வருஷம் இருக்கிறாங்க, பாட்டம் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டாப் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி மாட்டிப்பீங்க. உதாரணமாக இப்போ இந்த ரேடன் அந்த பிக்சர்ஸ் இருக்கே அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருந்துச்சு. அந்த சரத்குமார் அவங்க ராதிகா இருக்கிறாங்கல்ல, அவங்க வச்சுருக்கிற ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்கு கம்பெனி இப்போ இருக்கான்னு எனக்கு தெரில. நான் வாங்கி வச்சுருந்தேன் ₹1.5 ₹1.25 வாங்கி வச்சுருந்தேன். ஒன்றுமே இல்லை, மூவே ஆகலை. எனக்கு என்னென்னா சரி இவங்க ரொம்ப பாப்புலரான ஃபிகரு, சித்தி சீரியல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு சீரியலு, இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் யோசிச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பாப்புலராக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் சன் டிவியில் சரத்குமார், ராதிகா 2 பேரும் பெரிய சினி ஆக்டர்ஸு, மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே அவங்க நடத்துகிற கம்பெனி வெறும் ₹1 கிடைக்குது, ₹1.50 கிடைக்குது, வாங்கி வச்சோன்னா வந்து ₹10 போனாலும் நல்ல ப்ராஃபிட் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் வந்து முட்டாள்தனம். அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஜொமேட்டோ எல்லாருக்கும் ஃபெமிலியரான நேமாக இருக்குது. பேடிஎம்மா, ஐயோ எல்லா பக்கமும் பேடிஎம் தான் இருக்குது, இவ்வளோ பாப்புலரான பிராண்டு கம்பெனி வாங்குறேன்னு மொட்டையாக போய் டைரெக்டாக வாங்கக்கூடாது. அந்த கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே என்ன பேலன்ஸ் ஷீட் இருக்குது, என்ன மாதிரி ப்ராஃபிட்டை காட்டுறாங்க, ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டு எல்லா டாப் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கணும். புரியுதுங்களா? அங்கே தான் இருக்குது. நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸும் அதே சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? அந்த கம்பெனியை வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எவ்வளவு கேஷ் வச்சு 90% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து டிவிடெண்டாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. வருஷம் இபிஎஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரோத் ஆகிற பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி. அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இப்போ என்ன தெரியுமா ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க, இப்போது எல்லாரும் கேஷேப் ரெக்கவரின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் தான். அதாவது என்னென்னா நம்ம மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸ் கிட்டலாம் காசே இல்லை, அவன்லாம் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறான். சரியா? ஆனால் ஒரு குரூப்புக்கிட்ட வந்து எக்கச்சக்கமாக காசு வந்து கொட்டி குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட அசட் இருக்கும், அசட்டோட விலை ஏறி போச்சு, கோல்டோட விலை ஏறி போச்சு, ஸ்டாக்கோடைய விலை ஏறி போச்சு. யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் காசு சும்மா உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட காசு குவிஞ்சு போச்சு. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வைக்கிற காசுக்கு போய் நார்மலாக 5 லட்சம் கார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து கார் வாங்குவாங்க. ப்ரீமியமாக காஸ்ட்லியாக இருக்கிற அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா HCLமே வந்து ப்ரீமியம் பிராண்டு. புரியுதுங்களா? ப்ரீமியம்னா என்ன, காஸ்ட்லியாக அதே சமயம் குவாலிட்டியாக நல்லா வந்து ஷைனிங்காக அந்த மாதிரி வந்து ப்ரீமியமாக வந்து போகிறாங்க. பைக்லேயுமே அதே தான் நடக்குது. ஹீரோ ஹோண்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் போக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹார்லே டேவிட்சன் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணி ஐஷர் மோட்டார் மாதிரி வந்து நல்லா பெரிய பைக்கு. ஐஷர் மோட்டார் ஆப்வியஸாக வந்து காஸ்ட்லியான பைக்கு தான் பண்ணுறாங்க. காஸ்ட்லியான பைக்கெல்லாம் யார் வாங்குவா யோசிச்சு பாருங்கள். நம்ம நார்மலாக வாங்குகிறோம், அது இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இருக்கிற கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக ப்ரீமியம் செக்மெண்ட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேல் ஆகுது. அதுதான் வந்து மார்க்கெட் ஸ்கோப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டைரக்ஷனுக்குள்ளே இவங்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து நிறையா மணி வந்து லிக்விடிட்டி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட கொடுத்தோம், ரேட்டை கட் பண்ணோம், நிறையா காசு அவங்க கூட உள்ளே போகுது அப்படின்னா வந்து திருப்பி வந்து கன்சம்ஷன் பிக்கப் ஆகலாம். ஆனால் அதுவுமே கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லாம் வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுலேருந்தே புரிஞ்சுக்கலையா? மைக்ரோ ஃபைனான்ஸ்னால் யார்? சின்ன சின்ன கடை வாங்கினவங்க, சின்ன மளிகை கடை வச்சுருக்கிறவங்க. கொரோனா டைமில் அவங்கள்ட்ட காசு இல்லை, வியாபாரம் பண்ண முடியல, அதனால் கடன் வாங்கிட்டாங்க, நிறையா கடன் வாங்கிட்டாங்க. நீங்கள் சாக போகிற சமயத்தில் கடன் வாங்குறது என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தள்ளப்படுவோங்க. ஸோ அந்த சூழ்நிலையினால தான் பேங்க் ஸ்டாக் எல்லாமே போட்டு அடிக்கிறாங்க. ஒரு செக்மெண்ட் ஆஃப் பேங்க், ஆர்பிஎல் பேங்காக இருக்கட்டும், பந்தன் பேங்காக இருக்கட்டும், இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட லோன் எல்லாமே வாரா கடன் ஆகுது. இந்த புத்துக்குள்ளே எவ்வளோ பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியாதனால தான் வந்து பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்லாவே டவுனாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு பெரிய அந்த ரீட்டைல் லோன் எல்லாமே ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும், இப்போ HDFC பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்லாம் ஓரளவு பரவாயில்ல. பட் HDFC பேங்க்குலாம் வந்து என்னென்னா இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா லோன் வந்து அவங்க வந்து அதிகமாக எப்போ கொடுக்க முடியும்னா டெபாசிட் அதிகமாக இருந்தால் தான் வந்து லோன் அதிகமாக கொடுக்க முடியும். ஆனால் அவங்களால டெபாசிட் அமௌண்ட்டே வாங்க முடியல. ₹100 வந்து டெபாசிட் வாங்கினாங்கன்னா ₹108 ஆல்ரெடி லோன் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வச்சுருக்கோம், நீங்கள் குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, வெஹிக்கிள் லோன் எல்லாம் வந்து அவங்க விற்று இப்போ தான் வந்து அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து 100க்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் வந்து இப்போது மார்க்கெட் வந்து இந்த சைக்கிளில் சுற்றிக்கிட்டு முழுகிது. இப்போ வந்து எக்கானமி வேறு வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம்.